ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாயா போலீஸ் கூட நேராக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. ஏய், நீ எதுக்காக இங்கே வந்திருக்க? இங்கே பாரு சார், எதுக்காக இவ கூட வந்திருக்கீங்க அப்படின்னும் போது உடனே மாயா இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் என்னோட மகேஷை மறைச்சி வச்சுருக்கீங்க. ஒழுங்கா என் மகேஷ் எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னும் போது, ஏய் எங்கே என்னடி பேசிகிட்ருக்க, அடைச்சி கிளம்பு, இங்கே மகேஷ் அதுன்னு கேட்குறா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி மாயாவை அசிங்கப்படுத்தினது. சார், என்ன சார் பார்த்துட்ருக்கீங்க? நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தல, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு மாயா சொன்னதும், இங்கே பாருங்கள் மேடம், இவங்க கோர்ட்ஸில் முறைப்பாடு கொடுத்துருக்காங்க. அதனால் இன்னைக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க சொன்ன மாதிரி அந்த மகேஷ் எங்கே இருக்காங்கன்னு நாங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால் ப்ளீஸ் மேடம், நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னது. சார், என்ன பேசிகிட்ருக்கீங்க? இவளெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளோட பேச்சு கேட்டு இங்கே விசாரணை பண்ணுறீங்க. இவ ஒரு கேடு கெட்டவன், இவ தேடிட்டு இருக்காளே அந்த மகேஷ், அவன் ஒரு கேடு கெட்டவன். இதை கேடு கெட்ட ஜென்மங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதோ இருக்காளே இவளோட மகேஷை தான் என் பொண்ணுக்கு பேசினா, ஆனால் அவன் கெட்டவன்னு தெரிஞ்சதும் நாங்கள் விலகிட்டோம். மற்றபடி அவனுக்கும் இவளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒழுங்கா இங்கிறது கிளம்புங்க அப்படின்னு போதும். இல்லை மேடம், சாரி மேடம், ஏன்னா எங்களுக்கு முறைப்பாடு வந்திருக்கு. நாங்கள் 24 மணி நேரம் கண்டுபிடிச்சி கொடுக்கலன்னா எங்க வேலைக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னதும் உடனே நம்ம மாயா சார், இதோ நிக்கானே, இவன் தான் என் மகேஷை ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னும் போது, ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், என் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாரு, இதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னும் போது உடனே போலீஸ் மன்னிக்கணும் மேடம், இவங்க முறைப்பாடு கொடுத்தது கோர்ட்ஸ்ல, அதனால கோர்ட்ஸ் உத்தரவு, அவங்க யார் மேல சந்தேகப்பட்டாலும் அதை படி விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது எங்களோட கடமை மேடம். அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி உங்கள் மருமகனை ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கணும், நாங்கள் அவரை விசாரிக்கணும் அப்படின்னதும் இதை பார்த்து ரேவதி செம அதிர்ச்சியாகிறாங்க. ஏன்னா நம்ம கார்த்திதானி ரேவதியை காப்பாற்றினாங்க மகேஷ் பிடியிலிருந்து. ஐயோ, அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்போ மகேஷுக்கு இந்த நிலைமை ஆச்சு, அதுக்கு காரணமே நாம தான். இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டே கைது பண்ண போகிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு. சார், ஒரு நிமிஷம் அப்படின்னு ரேவதி வரும்போது உடனே கார்த்திக் பயந்துடுறாங்க. ரேவதி உண்மையை சொல்ல போகிறாங்கன்னு. அப்போ நம்ம கார்த்திக் இரு ரேவதி, சார் உங்கள் சட்டப்படி நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க, நான் வரேன் அப்படின்னதும், மாப்பிள்ள என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளெல்லாம் ஒரு ஆளுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது மதிச்சு போகிறீங்க? இல்லை அத்தை, அவங்க வேலைக்கு பிரச்சனை வந்துடும், அவங்க சட்டப்படி என்ன பண்ணணுமோ அது தானே பண்ணுறாங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு கார்த்திக் போலீஸ் கூட கிளம்பினதும் மாயா முறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா கார்த்தியை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. உடனே விஷயத்த மாயா ஃபோன் போட்டு சிவனாடிக்கும் அவங்க சித்தப்பாவுக்கும் ஃபோன் போட்டு சொன்னதும், சூப்பர் மாயா, இங்கே பாரு, அவன் சரியான கில்லாடி, அவனோட பின் பதவியை வச்சு வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணுவான், அவன் எக்காரணத்தை கொண்டும் வெளியில் வரவே கூடாது அப்படின்னதும், ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் மகேஷ் கிடைக்கும் வரைக்கும் அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தையும் சரி அந்த கார்த்தியும் சரி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு செம டென்ஷனில் கத்திட்டு இருக்காங்க மாயா. இங்கே பார்த்தோன்னா இன்ஸ்பெக்டர் இங்கே பாருங்கள் சார், அவங்க உங்கள் மேலே தான் சந்தேகப்படுறாங்க, ஒரு வேளை ஏதும் விரோதத்தால் நீங்கள் மகேஷ் ஏதும் பண்ணியிருந்தால் உண்மையை சொல்லுங்கள் சார். இப்போது நீங்கள் சொல்ல போகிற உண்மையால் எங்கள் வேலைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இப்போது இன்றைக்கி நாங்கள் 24 மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சி கொடுக்கலன்னா எங்கள் வேலைக்கே ஆப்பு வந்துடும் சார், ப்ளீஸ் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னதும், இங்கே பாருங்கள் சார், அவங்க மகேஷை என்னோட மனைவிக்கு பேசினாங்க, அவன் சரியில்லைன்னு தெரிஞ்சதும் அவனே மண்டபத்திலிருந்து ஓடி போய் போயிட்டான், அதுக்கப்புறமா எங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் சொல்கிறது உண்மை அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம மாயா என்னாச்சு சார், என்ன அவன் உண்மையே சொன்னானா, அவன் தான் ஏதோ பண்ணிட்டான் கேட்டிங்களா அப்படின்னதும், இங்கே பாருங்கம்மா, அவர் பெரிய இடத்து பையன், நாங்கள் எவ்வளவோ கேட்டுட்டோம், அவர் சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு, எங்களுக்கு என்னமோ அவர் சொல்றதெல்லாம் நிஜம்னு தோணுதோ, அவரை தாண்டி உங்களுக்கு வேற யாரும் எதிரி இருந்தால் சொல்லுங்கள், அவங்களே நாங்கள் விசாரணை பண்ணுறோம் அப்படின்னதோ. சார், அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது சார், அவன் சரியான கில்லாடி அப்படின்னு
அப்படின்னுட்டு மாயா கார்த்தியை முறைச்சதும் கார்த்தி நக்கலாக சிரிக்கிறாங்க. பாருங்க சார் அவன் எப்படி சிரிக்கான்னு பாருங்க அப்படின்னதும் உடனே கார்த்தி வந்து முறைச்சிட்டு இருக்காங்க. என்ன மேடம் பேசிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, ஸோ இவர் மேலே வச்சுக்கொண்டு எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது, நாங்களும் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கிறோம், அதனால் தயவு பண்ணி இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னது. சார் இவனை மட்டும் விட்டுறாதீங்க சார் அப்படின்னுட்டு உடனே மாயா அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்திக்கு வந்து உயர் அதிகாரி வராங்க. உடனே அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து யோ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இவரை கைது பண்ணிட்டு வந்த, இவர் யாரு எப்படிப்பட்டவர்னு தெரியுமா அப்படின்னது. சார் மன்னிச்சிடுங்க சார், உயர் நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கு, அதனால நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்தே ஆகணும் அப்படின்னதோ. ஓஹோ அப்படியா, அதே நீதிமன்றத்தில் இருந்து தான் நானும் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன், படிச்சு பாரு அப்படின்னதோ. உடனே படிச்சு பார்த்துட்டு மன்னிச்சிடுங்க சார், உங்கள் தகுதி தராதரம் தெரியாமல் உங்களை போய் கைது பண்ணிட்டோம், மன்னிச்சிடுங்க அப்படின்னு கார்த்தியை வெளியில விட்டுடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மாயா வராங்க. சார் என்னாச்சு, அவன் உண்மையே சொன்னானா, இங்கே பாருமா உன் பின்னாடி வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை வருது, உயர் நீதிமன்றத்தில் இருந்தும் ப்ரெஷர் வருது, எப்படியோ அந்த மகேஷை கண்டுபிடிச்சி கொடுத்தா ஓகே தானே, ஆனால் அந்த பையனை மட்டும் எங்களால் கைது பண்ண முடியாது, அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் வேறு வழியில் கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்னதும் மாயா வந்து செம்மையாக அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க. சே இவனை என்ன பண்ண போனாலும் ஏதோ ஒரு வழியில் எஸ்கேப் ஆகுறானே, இப்போ என்ன பண்ணுறது, இவனை விட்டால் மகேஷ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு மாயா வந்து அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த